பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாரு கூட என் பின்னாடி பேசுகிறாளா? அவள் வந்து முன்னேறி போகிறதுக்கு அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் திஸ். பொண்டாட்டி சிவரஞ்சனி வேறு லெவல் மணி, வேறு லெவல் வச்சு செஞ்சுட்டு எல்லாரையும். என்னம்மா ஒரே ப்ரோமோவில் எல்லாரையும் முடிச்சிட்ட. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ வந்து கவுன்சிலர் வந்து கிடையாது, புரியுதா? கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக இந்த வீட்டுக்கு வரல. இப்போ சாண்ட்ராலாம் என்ன போய் உட்காந்து சேடாக அழுதுகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிய நீ? சேச்சி சாதாரண ஆள் கிடையாது, சேச்சி பக்கா ஃப்ராடு. அக்மார்க் 420 பிக் பாஸுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச 420 போய் வந்து உட்காந்து நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு டார்கெட் பண்ணுறாங்க, வீடியோ சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்கன்ட்டு போய் அழுதுகிட்டு இருக்கும்போது நீ போய் கவுன்சிலிங் கொடுக்குறது தான் அந்த வீட்டுக்கு வந்தியாடா? அமித்து என்ன அமித்து, உனக்கு உட்காந்து ஃபயர்லாம் விட்டுக்கிட்டு இருந்தேன் உள்ளே அனுப்பும்போது. இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு பொண்டாட்டி போட்டு கிளின்னு கிளிக்கிறா. யூ ஆர் நாட் இன் த ஹவுஸ் கவுன்சிலரா? சேச்சி சும்மா இல்லை, சேச்சியோட கேம்லாம் சும்மா இல்லை சொல்லிட்டேன். பல மலையாளம் தமிழ் பல பிக் பாஸுகளை கரைச்சி குடிச்சிட்டு உட்காந்து வந்து ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காடா. சாண்ட்ரா முழிச்சிக்கோ பொழைச்சிக்கோ, அவ்வளோ சொல்ல முடியும் உனக்கு. அரோராலாம் சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கியா? கணக்கு வச்சு ஆடிக்கிட்டு இருக்கா. யார் என்ன பேசுகிறா, எங்கே என்ன பேசுகிறா, என்ன பதிவு பண்ணுறா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா, இல்லை வீக்கெண்டு விஜய் சேதுபதிக்கிட்ட சொல்லும்போது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமான்னு கணக்கு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க? நீ அரோராவது கொரோராவது உன் கேம் ஆடு. நீ பாரு கூட என்னை வந்து பின்னாடி தப்பாக தான் பேசுகிறாளா? பாருவும் என்னை பற்றி தப்பாக தான் பேசுகிறாளா? ஆமாம், தப்பாக தான் பேசுவா. அவன் முன்னேறி போகிறதுக்காக என்ன வேணாலும் செய்வா, என்ன வேணாலும். நோட் மை பாயிண்ட் மை புருஷா. சிவரஞ்சனி சொல்லுது, என்ன வேணாலும் செஞ்சு போயிட்டே இருப்பா. நீ வந்து இங்கே உன் கேமை மட்டும் பாரு. லாயல் டு யுவர் கேம், நாட் பாரு கேம், நாட் அரோரா கேம், நாட் சாண்ட்ரா கேம். உன் கேமை பாரு, இல்லைனா வச்சு ஆப் அடிச்சுட்டு போயிடுவாங்க, தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க, புரியுதா? கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இந்த கிளி கிளிக்கிறாள் அமித்து பொண்டாட்டி. எந்த ஒரு காரியா இருப்பா? என்ன கிளி அமித்து? நல்லவனாக இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளோ நல்லவனெல்லாம் இருக்கக்கூடாது ராஜா. ப்ளீஸ் பி அவர். கேமை மட்டும் பாரு. லாயல் டு யுவர் கேம். சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு மட்டும் பாரு. எல்லாருக்கும் போய் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லார்ட்டையும் ஜிங்சக் அடிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காத. முடிச்சு விட்டு போயிடுவாங்க, சோழியை முடிச்சிடுவாங்க. அரோரா பாரு சாண்ட்ரா நீ நினச்சிட்டு இருக்கியாடா அமித்து அப்படிங்கிற மாதிரி போட்டு பொலன்னு பொழந்துருச்சு. வேறு லெவலுங்க அந்த ப்ரோமோ. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். பயங்கரம். என்ன ஆட்டி. ஆனால் நல்ல மனுஷங்க அமித்து, குழந்த மாதிரி. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.